காஃபி ரெடி. அத்தை, காஃபி. அட, நீ ஏம்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே? உன்னை யார் இவ்வளோ சீக்கிரம் எழுந்திருக்க சொன்னா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த, தூக்கம் வரல. நான் அவ்வளோ நேரம்லாம் தூங்க மாட்டேன். அதான் நானே காஃபி போட்டு கொண்டு வந்துட்டேன். எனக்கு நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்னு தெரியல, அதான் எனக்கு தெரிஞ்ச மாதிரியே நான் போட்டுட்டேன். இந்தாங்க, சாப்பிடுங்க. அர்ஜுனுக்கு காஃபி கொடுத்துட்டியாம்மா? இன்னும் இல்லை அத்தை, இனிமே தான். உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு கொடுக்கலான்னு. சரிம்மா, நீ அவனுக்கு காஃபி எடுத்துகிட்டு போ. சரிங்க அத்தை. நல்லா இருக்கு, நல்லா தான் போட்டிருக்கா. காஃபி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என் மருமவளை பார்த்தியா? காலையில் எழுந்திரிச்சு எனக்கு காஃபி போட்டு கொடுக்குறா. நீயும் தான் இருக்கியே, என்னைக்காவது எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துருப்பியா? மா, புது மருமக வந்துட்டான்னு ஓவராக சந்தோஷப்படாத. ஃபஸ்ட் டே இல்லை, அதான். போக போக பாரு. என் மருமக தங்கம் உன்ன மாதிரியா? என்ன, மாமனார் மாமியார் வீட்டுக்கு போகாமல் அம்மா வீட்டிலே இருந்துட்டு என்னையே வேலை வாங்குற? நீ அவளை சொல்கிறியா? அம்மா, ஓவராக பேசாத, அப்புறம் காஃபியில் பேரி மாத்திரையை போட்டுருவேன். நீ பண்ணாலும் பண்ணுவ, நான் எதுவும் பேசலை, அமைதியாக இருக்கேன். அம்மா, என்ன உன்னோட புது மருமகளுக்காக பெத்த பொண்ணையே விட்டு கொடுக்குற? ஏய், அப்படிலாம் இல்லடி, அவளுக்கு இது புது இடம்ல. சொல்லாமலே எழுந்திரிச்சு காஃபி போட்டிருக்கா, அதனால தான் சொன்னேன். அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு நான் தான் கிடைச்சேனா உனக்கு? சரி விடுடி, அம்மா தானே சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் வேணும்னு சொல்லவும் இல்லை, பொய்யும் சொல்லவும் இல்லை, உண்மையை தானே சொன்னேன். அம்மா, எனக்கு வேலை இருக்கு, நான் போகிறேன். வீட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே அவளுக்காக என்னை மட்டும் தட்டி பேசுகிறீங்க. இது மாதிரி தானே அர்ஜுன் வந்தப்பையும் என்னை மறந்துட்டீங்க. இப்போ அர்ஜுன் பொண்டாட்டி, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? விடமாட்டேன், உங்களை யாரையும் விடமாட்டேன். இந்த காஃபி வேற, இந்த காஃபி தான் இப்போ ஒன்று குறைச்ச. அர்ஜுன், ஏங்க எழுந்துறீங்க? குட் மார்னிங். குட் மார்னிங். காஃபி? தேங்க் யூ. காஃபி சூப்பர். தேங்க் யூ. என்னம்மா நீ சமைக்கிற? எங்க உங்க தங்க மருமக? அர்ஜுனுக்கு காஃபி கொடுக்க போயிருக்கா. அத்தை வந்துட்டா. வாமா. நீங்க என்ன பண்றீங்க? நான் தான் சமைக்கிறேன்னு சொன்னேன்ல. புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு வந்த உடனே வேலை செய்யணுமா என்ன? நீ இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்க, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். அத்தை இல்லை. அட, நான் தான் சொல்கிறேன்ல, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க அத்தை. என்னம்மா பண்ணுற? அவள் தான் சமைக்கிறேன்னு சொல்கிறாள, விட வேண்டியதானே? ஏய், புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணுடி, கொஞ்ச நாள் சந்தோஷமாக ஃப்ரீயாக இருக்கட்டும், வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அம்மா, நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை. இப்போ என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி கோவப்படுற? வா, வந்து வேலையை பாரு. அவள் மட்டும் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருப்பான், நான் மட்டும் வேலை செய்யணுமா? என்னடி அப்படியே நிற்கிற? வா, இந்த காயெல்லாம் வெட்டி கொடு, வா. என்னாலலாம் முடியாது, வேணும்னா உன்னோட தங்க மருமகளை கூப்பிட்டுட்டு வேலை செஞ்சுக்கோ, நான் போகிறேன். இவளுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம் பண்ணுறா? ஒன்றும் புரியல. என்ன சமைக்க போறேன்னு சொன்ன, இப்போ அதுக்குள்ளே வந்துட்ட?
சமைச்சிட்டியா என்ன? அத்தை சமைக்க விடலை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல உன்னை வேலை செய்ய விட மாட்டாங்கன்னு. நீ தான் கேட்கல. அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. என்ன என்ன தெரிஞ்சிருக்கு? ம் புதுசாக கல்யாணம் ஆனவங்க இன்னும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கட்டும். நீ எதுக்குமா இங்கே வந்து வேலை செய்கிற? நீ போய் அவனை கவனிச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லியா தெரிஞ்சுக்கணும்? ம் இங்கே பாருங்க அர்ஜுன். பார்த்துட்டு தானே இருக்கேன். ம் பக்கத்தில் வராதீங்க. வருவேன். அர்ஜுன் சொன்னா கேளுங்க. முடியாது. என்னடி பண்ணுவ? அர்ஜுன் என்ன பண்றீங்க? விடுங்க. அர்ஜுன் அர்ஜுன் இது நைட் இல்ல, விடுங்க. ரொமான்ஸ்க்கு நைட் என்ன பகல் என்ன எல்லாம் ஒன்று தான். எப்படி செகண்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஆமா, நீங்க ஆஃபீஸ் போகலையா? அடியே, நேற்று தாண்டி கல்யாணம் ஆச்சு. ஏண்டி அதுக்குள்ளே நான் ஆஃபீஸ் துரத்தலான்னு பார்க்குறேன்? நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ம் அக்கா, தெரியல. சொல்லுடி, என்ன காலையிலே கால் பண்ணியிருக்க? அக்கா, அம்மாவும் அப்பாவும் நைட்டே கிளம்பிட்டாங்க. தெரியும்டி, சொல்லிட்டு தான் போனாங்க. நீ பிரபா கூட தான் இருக்கணும்னு சொன்னாங்க. ஏன், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் நான் தனியாக ஒரு வீடு பார்த்துருக்கேன். நீ வரியா? வந்து எப்படி இருக்குன்னு சொல்றியா? தனியாவா? தனியாக வீடு எதுக்குடி? அதான் நான் இருந்த வீட்லயே பிரபா கூட இருன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு? அது செட் ஆகாதுக்கா. ஏண்டி, ஏன் செட் ஆகாது? அக்கா, நான் மட்டும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட் அனுவும் வரா. வரட்டும், அங்கே எக்ஸ்ட்ரா ரூம் இருக்கு, பார்த்துக்கலாம். அக்கா, ரூம் பிரச்சனை இல்லை. நான் வேலை செய்கிற இடமும் வீடும் ரொம்ப தூரமாக இருக்கு. அதான் பக்கத்துலேயே ஒரு வீடு பார்க்கலான்னு. ஓ அப்படியா? சரிடி, நீ அங்கேயே வெயிட் பண்ண, நாங்கள் வரோம். ஆ ஓகேக்கா. என்ன என்ன சொல்கிறேன் என் குழந்தையா? அவ பேசினதை நீங்கள் கேட்டுட்டு தான் இருந்தீங்க, அப்புறம் என்ன? வாங்க போகலாம். ஓகே, நான் குளிச்சுட்டு வரேன். ம் அர்ஜுன், வாடா சாப்பிட்லாம். ம் சரிம்மா, எடுத்து வைங்க. சாப்பாடு எப்படிம்மா இருக்கு? நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? ஆ எனக்கு பிடிச்சிருக்குதே. அம்மா, சாப்பிட்டு நானும் நிலாவும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரோம். ஆ சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. எங்கே போகிறீங்க? புதுசாக கல்யாணமானவங்க வெளியில் அப்படி சந்தோஷமாக போயிட்டு வருவாங்க. நீ ஏன்டா அதெல்லாம் கேட்குற? ஓகே ப்ரோ, என்ஜாய். அம்மா, நாங்கள் எங்கேயும் போகல. நிலா தங்கச்சி வர சொன்னான், அதான். அவ எதுக்கு உங்களை வர சொன்னா? மனோஜ், சாரிம்மா. எதுக்கு வர சொன்னாங்க? அது ஒன்றும் இல்லை மனோஜ். அவள் சென்னையில் தானே ஒர்க் பண்ண போகிறா, அதான் அவள் ஒரு வீடு பார்த்துருக்காளாம். அது எப்படி இருக்குன்னு எங்களை வந்து பார்க்க சொன்னான். ஓ ஓகே அண்ணி. என்ன, வீடு பார்க்க போகிறீங்களா? இவ்வளோ பெரிய வீடு இருக்கும்போது அவன் ஏன் தனியாக வீடு எடுத்து தங்கணும்? அம்மா, என்னடா? கொஞ்சம் சாம்பார் ஊத்துறியா? அம்மா சொல்றதும் கரெக்டு தான். நீ என்ன சொல்ற? இல்லை, நான் இருந்த வீட்டுக்கும் தூரம்னு சொல்லி தான் அவள் வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்துலேயே வீடு பார்த்துருக்கேன்னு சொன்னான். அப்போது நம்ம வீடு ரொம்ப தூரமாக இருக்கும், அவளுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்பாடா, இப்பதான் மூச்சே விட முடியுது. அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதான் நான் மனோ எல்லாம் இருக்கோம்ல, கார்லேயே கூட்டிட்டு போயிட்டு கார்லேயே கூட்டிட்டு வந்துடலாம். டேய் டேய், இப்போதான்டா மூச்சே விட்டேன், அதுக்குள்ளே ஏன்டா பாட்டில் அடிக்கிற? அதான் தூரம்னு சொல்றாங்கல்ல, விட வேண்டியதானே. உனக்கு என்னடா பிரச்சனை? இல்லைங்க, அது சரி வராது. நிலா சொல்கிறதும் சரிதான்ப்பா.
தூரமாக இருக்குன்னா வரப்போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவள் பக்கத்திலே வீடு பார்க்கட்டும், லீவ் டைமில் இங்கே வரட்டும். ப்ரோ, அதான் அம்மா சொல்கிறாங்கல்ல, அம்மா சொல்கிறது கொஞ்சம் கேளுங்களேன். ஓகேம்மா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்கு. நல்ல வேலை, இப்போதான் மூச்சே விட முடியுது. எங்கே இவன் இங்கே வந்துருவான்னு பயந்துட்டேன். மனோஜ். ஆ ப்ரோ, சொல்லுங்க. என்னடா ஏதோ சாப்பிட்டு நீ வா. எங்க எங்கண்ணா? இப்போதானே சொன்னோம் ராதிகாவுக்கு வீடு பார்க்க. ப்ரோ, நான் எதுக்கு? நீங்கள் போயிட்டு வாங்களேன். வீட்டில் சும்மா தானே இருக்க, வா. யார் சொன்னா நான் சும்மா இருக்கேன்னு? எனக்கு வேலை இருக்கு. டேய், காலேஜ் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து தானே போற, இப்போ சும்மா தானே இருப்ப. சாப்பிட்டு வா, நாங்கள் வெளில வெயிட் பண்ணுறோம். ப்ரோ, எனக்கு வேலை இருக்கு, என்னால் வர முடியாது, சொன்னா கேளுங்க. டேய் வாடா. அதான் கூப்பிடுறான்ல, போயேண்டா, சும்மா தானே இருக்க. கூப்பிட்டா நீ போக வேண்டியதானே? ஐயோ, திரும்பவும் அவளை பார்க்கணுமா? போகிறதா இருந்தால் நீங்கள் மட்டும் போக வேண்டியதானே? பசிக்குதுன்னு சாப்பிட வந்தவன ஏன்டா டார்ச்சர் பண்ணுறீங்க? டேய் வரியா என்ன? இதோ வரேன் ப்ரோ. என்னடா முணுமுணுத்துட்டே வர? ஒன்றும் இல்லையே, போலாமா? கிளம்பலாம். எப்படியோ அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. இனிமே கிரணும் மனோஜும் தான் இருக்காங்க. கிரணுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். ஏன் அடுத்த மாசமே நடந்தாலும் நடக்கும். என்னடா சொல்ற? அடுத்த மாசமே வா. ஏதாவது பொண்ணு இருக்கா உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? யாராவது இருந்தா சொல்லு. இருக்காங்க, கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் சொல்றேன். அவனுக்கு பிடிச்சிருந்தா போதும், வேற எதுவும் வேணாம். நம்மளுக்கு பிடிக்கணும் பிடிக்காதெல்லாம் அவசியமே இல்லை. அவனுக்கு பிடிக்காத பொண்ணு எங்க இருக்கு? அவனுக்கு பிடிச்ச பொண்ணு தானே. அவனுக்கு பிடிச்ச பொண்ணா? நீ என்னடா சொல்ற? அப்போ கிரண் யாரையாவது விரும்புறானா? அப்படிதான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறியா? டேய், அர்ஜுன் கல்யாணத்துல அவனை ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்ததை பார்த்தேன், அதான் சொன்னேன். தெரிஞ்ச பொண்ணா இருந்திருக்கும். இல்லடா, என் மருமகளோட ஃப்ரெண்டு தான், நம்ம ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறா. அவங்க ரெண்டு பேரும் பேசும்போதே தெரியுது அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. இவ்வளோ நடந்திருக்கா? சரி, அந்த பொண்ணு யார் என்னன்னு விசாரிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போய் சம்மந்தம் பேசலாம். கொஞ்சம் பொறுமையா இருடா. நமக்கு உண்மையாவே அவங்களுக்கு விருப்பம் இருக்கா என்னன்னு தெரியலல்ல. நம்ம ஏதோ பண்ண போய் அது வேற மாதிரி ஆகிட போகுது. நீ சொல்றதும் சரிதான். கிரணே நம்ம கிட்ட வந்து சொல்லுவோம், அப்ப நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணலாம். சரிடா. இப்போ இதை சொல்றதுக்காக தான் காலையிலே வந்தேன். நான் எதுக்கு வந்தேனே அதையே மறந்துட்டேன். நாளைக்கு மறுநாள் நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கா? ஆமாண்டா, அர்ஜுனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துடுச்சுன்னா முருகனோட 6 படிக்கும் குடும்பத்தோட வரேன்னு வேண்டிக்கிட்டேன். அதான் நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துடுவோமா? அர்ஜுனுக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு, அவனையும் கூட்டிட்டு போகணுமா? இல்லடா, அவன் வேணாம், நம்ம மட்டும் போயிட்டு வரலாம். அவங்க எதுக்கு? அதுவும் சரிதான். எப்படியும் அர்ஜுன் ஆஃபீஸ் வர்றதால கிரணும் நம்ம கூட வரமாட்டான். மற்றவங்க தான் போற மாதிரி இருக்கும். ஆமாண்டா, நான் இதை சொல்லலான்னு தான் வந்தேன். அண்ணாமலை, காவியா எப்படி இருக்கா? என்னடா, நேற்று தானே அவளை பார்த்த, இப்போ எப்படி கேட்குற? இல்லடா, காவியா சந்தோஷமா இருக்கால, நீங்க அவளை நல்லா தானே கவனிச்சிட்டு இருக்கீங்க. அவளுக்கு என்ன, அவன் நல்லாதான் இருக்கா. மாப்பிள்ள அவளை நல்லாவே பார்த்துக்கிறாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? அவ சந்தோஷமா நல்லா இருந்தாலே போதும். அதான் என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் என்னோட தங்கச்சி பொண்ணை பத்தி நான் கேட்க கூடாதா? எனக்கு உரிமை இல்லையா என்ன? நான் எப்படா சொன்னேன் உனக்கு உரிமை இல்லைன்னு? தாராளமா உன்னோட தங்கச்சி பொண்ணை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கோ, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப நான் கிளம்புறேன். அட இருடா, சாப்பிட்டு போலாம். வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன். நீ கோவிலுக்கு போறதுக்கு ரெடி பண்ணு, நான் போயிட்டு வரேன். சரி, நீ பார்த்து போயிட்டு வா.
உங்களை எப்போ வர சொன்னா நீங்க இப்போ வரீங்க? ஏய் சாரிடி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதோ இவனால தான். இவனை யார் இப்போ கூப்பிட்டா? வாங்க. வந்துட்டோம். லூசு. அக்கா அத்தா, நம்ம உள்ள போலாமா? போலாம். பரவாயில்லையே, வீடு நல்லா தான் இருக்கு. ஆமாங்க, நல்லா இருக்குல்ல? ஏங்க வாங்க, ரூம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். வா. என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாங்க? என்ன இப்படி முழிக்கிறான்? என்ன எதுக்கு அப்படி பாக்குற? ஒன்றும் இல்லை. அம்மா என்ன இந்த பக்கம்? இங்க பாரு, நான் ஒன்றும் ஆசைப்பட்டுலாம் இங்க வரல. என் அண்ணன் கூப்பிட்டான், அதனால தான் இங்க வந்தேன். அவன் கூப்பிடலனா நானே ஏன் இங்க வரேன்? நீயே ஏதாவது ஒன்று நினச்சிக்காத. ஹலோ, நான் ஒரு கேள்வி தான் கேட்டேன், அதுக்கே இவ்வளோ பக்கம் பக்கமாக பதில் சொல்கிறீங்க? அப்படி சொல்லணும்னு அவசியமே இல்லை. எனக்கும் உனக்கு பதில் சொல்லணும் அவசியமே இல்லை. என்ன என்ன மூச்ச பாரு, என்னடா பார்க்குற? கண்ணு ரெண்டி நோண்டிடுவேன். எப்படி பார்க்குறா பாரு கொண்டு. டேய் மனோஜ் ப்ரோ, வீடு நல்லா இருக்குல்ல? பரவாயில்ல ப்ரோ, நல்லா தான் இருக்கு. நீலாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ராதிகா, உன்னோட ஃப்ரெண்டு எப்போ வர? அவ இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடுவா. ஓகேடி, ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணு, அப்படி இல்லைன்னா மாமாவுக்கு கால் பண்ணு. சரிக்கா. வந்த வேலை முடிஞ்சிடுச்சுல்ல, நம்ம கிளம்பலாமா? உன்னை யார் இங்கே கூப்பிட்டா? நீ போக வேண்டியதானே? ஏன்டா, ஏன் அவசரப்படுற? இரு போலாம். ப்ரோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. இருடா. ஏங்க, அவன் தான் வேலை இருக்குன்னு சொல்கிறால, வாங்க போகலாம். சரி ஓகே, கிளம்பலாம். ராதிகா, நாங்கள் போயிட்டு வரோம், நீ பார்த்துக்கோ. ஏதாவதுன்னா உடனே கால் பண்ணு. ஓகேக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. நான் தான் சொன்னேன்ல ஈவினிங் உன்னை ட்ராப் பண்றேன்னு. அதுக்கப்புறம் ஏன் ஆட்டோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? நான் உங்களை வந்து பார்த்தேன், நீங்கள் பிஸியாக இருந்தீங்க. எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா? நான் சொன்னேனா? கொஞ்ச நேரத்திலே வேலை முடிஞ்சிருக்கும், வந்திருக்க மாட்டேனா? அதுக்குள்ளே நீயே முடிவு பண்ணிப்பியா? ஓகே சாரி, கோவப்படாதீங்க. நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. நான் அப்படியே அங்கேயே இருந்துட மாட்டேன்ல. ஓகே, நீங்கள் வர வரையும் நான் வெயிட் பண்ணுறேன். ம் என்னங்க, அங்கே பாருங்க, அந்த பொண்ணு பார்த்தா பிரபா மாதிரி இருக்குல்ல? பிரபா மாதிரிலாம் இல்லை, பிரபாவே தான். பிரபாவா? அவன் யார் கூட பைக்ல போறா? அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான். எனக்கு தெரிஞ்சவங்களா? யாரு? கிரண், அதாவது உன்னோட பாசமலர். கிரண் அண்ணாவா? மாமாவா? எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறீங்க? அது கிரண் தான். பிரபா பிரபா எதுக்கு கிரண் அண்ணா கூட போகணும்? கிரண் அண்ணாவுக்கு பிரபாவும் தான் செட் ஆகாதே. எப்போ பார்த்தாலும் சண்டை தானே போட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் எப்படி ரெண்டு பேரும் ஒன்றா பைக்கில்? அதெல்லாம் சும்மா சண்டை போடுற மாதிரி ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்ன, லவ் லவ் பண்ணுறாங்களா? ஆமாம், லவ் பண்ணுறாங்க தான். ப்ரோ, அப்போ அன்னைக்கு நைட்டு மாமா சொன்ன பொண்ணு இவங்க தானா? ஆமாம் ஆமாம், இந்த பொண்ணு தான். வாரே வா, ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸில், அதுவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸே கரெக்ட் பண்ணிட்டீங்க. டேய் சும்மா இருடா. செம்ம ஐடியா ப்ரோ. உங்களுக்கு வரப்போகிற பொண்ணால் எந்த பிரச்சனையும் வராது, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. குட் ஜாப். மனோஜ், கொஞ்சம் வாயை மூடுறியா? என்னம்மா, ஏன் இப்படி பார்க்குற? சும்மா தான் பார்க்குறேன். இங்கே பாரு, அவன் சின்ன பையன் ஏதோ வளர்றான்,
நீலாம் அதை நம்பாத. நான் நம்புறதும் நம்பாததும் இருக்கட்டும், அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்போ தெரியும்? நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தான் தெரியும். அதுவும் அவனே தான் சொன்னான். நீ வேணா மனோஜை கேட்டு பாரேன். ஆமா நீ ப்ரோ சொல்றது உண்மைதான். அப்பதான் மாமா சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு 2 நாள் ஆகுது, ஏன் என்கிட்ட சொல்லலை? மாமா அப்போ நம்ம கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சுல்லம்மா, அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப டயர்டா இருந்த, அதான் அப்புறமா சொல்லலான்னு. நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். இப்போலாம் என்கிட்ட நிறைய மறைக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லை. கல்யாணம் ஆனால் இப்படி தான் இருக்குமா? ம், இதுவும் நல்லா ஜாலியாக தான் இருக்கு. வீட்டுக்கு போகிற வரைக்கும் போர் அடிக்காது. நல்லா மாட்டினா என் அண்ணன். அடியே என்னடி என்னென்னமோ சொல்கிற? நான் எதுவும் மறைக்கலடி. அது மட்டும் இல்லாமல் நான் எப்போ சொன்னேன் உன்னை எனக்கு பிடிக்கலன்னு? சொன்னாதான் தெரியணும்னு இல்லை, விடுங்க. நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. டேய் ஏன்டா அமைதியா இருக்க? சொல்லுடா அவகிட்ட. ப்ரோ புருஷ பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். அதுக்குள்ளெல்லாம் 3வது மனுஷன் வரவே கூடாது. அது மட்டும் இல்லாம அண்ணி சொல்றதும் கரெக்டு தானே. ம், உனக்காவது தெரியுதே மனோஜ். இவன் வேற. டேய் நீ எதுவும் சொல்ல வேணாம், அமைதியா இரு. ப்ரோ இல்ல ப்ரோ, நான் சொல்றத கொஞ்சம் கேளேன். டேய் புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல 3வது மனுஷன் நீ யாருடா? இதைத்தான் நான் அப்பவே சொன்னேனேடா. நீ அமைதியா இரு. நிலா இங்க பாரு, வீடு வந்துருச்சு, நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம். ம் ஓகே பாய், நீங்கள் பார்த்து போங்க. என்ன? என்னண்ணா? என்ன? வீட்டில் தான் யாரும் இல்லையே, உள்ள கூப்பிடலாம்ல. அதானே, வீட்டில் தான் யாரும் இல்லையே, அப்புறம் எப்படி உங்களை உள்ளே கூப்பிட முடியும்? அதனால் நீங்கள் கிளம்பலாம். பைக்லலாம் கூட்டிட்டு வந்திருக்கேன், ஏதாவது பார்த்து பண்ணலாம். ஓ சாரி, மறந்துட்டேன். ம், இந்தாங்க என்ன? காசு. பைக்கில் கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல? சத்தியமா சிரிப்பு வரல. நானும் காமெடி பண்ணலையே. நான் கோவமா கிளம்புறேன். ஓகே பாய். ஓகேவா? கொஞ்சமாவது பாவம் பார்க்குறாளா ராட்சசி. நீங்கள் இன்னும் கிளம்பலையா? ம் கிளம்புறேன். இனிமே எனக்கு இங்க என்ன வேலை? பாவம். வந்துட்டீங்களாப்பா? ம் வந்துட்டோம்ப்பா. ஏதாவது எங்க கிட்ட பேசணுமா என்ன? ஹாலில் உட்காந்துருக்கீங்க. ஆமாப்பா, இங்க வாங்க, இங்க வந்து பக்கத்துல உட்காருங்க. மா இப்போ எதுக்கு இந்த மீட்டிங்கு? அமைதியாக இருடா, அப்பா சொல்லுவார். ம் சொல்லுங்கப்பா. அர்ஜுன், உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்தா முருகனோட 6 படிக்கும் வரேன்னு வேண்டிக்கிட்டேன். அதனால நாளை மறுநாள் நாங்க எல்லாரும் கிளம்பணும். நாங்களும் அப்பா? இல்லப்பா, நான், அம்மா, ராம், வனுஜா, காவியா, அப்புறம் மனோஜ். பா சரவண மாமா? அவருக்கு வேலை இருக்காம்ப்பா, ஒரு வாரம் இங்க இருக்க மாட்டாரு, அதான் அவரு வரல. அப்பா எனக்கும் வேலை இருக்கு, என்னாலலாம் வர முடியாது. உனக்கு என்ன வேலை இருக்கு? வீட்டுல சும்மா தானே இருக்க. அப்பா என்னாலலாம் வர முடியாது. உன்னை வரியா இல்லையான்னு நான் கேட்கவே இல்லையே. நீ கண்டிப்பா வர. எல்லாருமே வயசானவங்களா போறோம். இவங்க 2 பேராலையும் வர முடியாது. அப்ப நீ தான் வந்தாகணும். அதான் அக்கா வராங்கல்ல, அப்புறம் என்ன? அவ புள்ளைய பார்க்கவே சரியா இருக்கும், எப்படி எங்களை பார்க்க முடியும்? டே மனோஜ், அதான் அப்பா இவ்வளோ தூரம் சொல்றாங்கல்ல, நீயும் கூட போயிட்டு வா. ஓகே ப்ரோ, போறேன். அர்ஜுன், சொல்லுங்கப்பா. அப்புறம் நாளைக்கு நீயும் நிலாவும் ராம் மாமா வீட்டுக்கு விருந்துக்கு போங்க. சரிங்கப்பா. அப்புறம் நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் 10 நாள் நிலா வீட்டுல இருந்துட்டு வாங்க. அவங்களே எதிர்பார்ப்பாங்கல்ல நீங்க வரணும்னு. சரிப்பா, பார்த்துக்கலாம். சரி, எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க.
சாக்லேட் இன்னும் ஹார்டாகவே இருக்கே, இப்போ எப்படி மெல்ட் ஆக்குறது? நிலா என்ன? இன்னும் கோவமாக தான் இருக்கா. கோவமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம். செல்லம், நான் வேணும்னு பண்ணுவேனா? ம், நம்ம மேரேஜ் அப்போ உன்கிட்ட சரியாக பேசக்கூட முடியல, டைமும் கிடைக்கல, அப்புறம் எப்படிம்மா நான் சொல்ல முடியும்? நீயே என்னை புரிஞ்சுக்கலனா வேற யார் என்னை புரிஞ்சுப்பா? ம், சொல்லு பார்க்கும். ஐயோ சாரிங்க, நான் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன். ஆஹா, சாக்லேட் மெல்ட் ஆகிடுச்சு. இதை அப்படியே கண்டினியூ பண்ணு, இல்லைன்னா திரும்பவும் ஹார்ட் ஆயிடும். சும்மா விட்டுறாதடா. அட விடுமா, நீ தானே. ம், என்னங்க? சொல்லுமா. இவங்க 2 பேருக்கும் தான் செட்டே ஆகாதே. அப்புறம் எப்படிங்க இப்படிலாம் ஆச்சு? இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? எனக்கு சரியா தெரியல. கிரண் சொன்னதை வச்சு பார்த்தா நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் நீயும் நானும் ஆஃபீஸ் போகல, அப்பதான் இதெல்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? பாருங்க, அவங்க 2 பேருக்கு நடுவில் நம்ம இருந்ததால தான் அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. நம்ம வந்ததும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்போ சேர்ந்தும் விட்டாங்க. ஆமாம். என்ன அடியே, அப்போ நம்ம தான் அவங்க 2 பேரையும் சேர விடாமல் தடுத்துட்டு இருந்தோன்னு சொல்றியா? அப்படியே இருக்கலாம். என்ன? அர்ஜுன், சும்மா தான் சொன்னேன். என்னங்க? அம்மா, நீ வீட்லயா இருக்க? ஆஃபீஸ் போல? அதானே உங்கள் ஆசை மருமக வீட்டுக்கு வரான்னு பெத்த பிள்ளையே மறந்தாச்சு. போடா. அம்மா, இதெல்லாம் சரியில்லை, பார்த்துக்கோ. சரி, நீ ஏன் ஆஃபீஸ் போல? அர்ஜுன் வீட்டுக்கு வரான்ல, நான் இல்லைன்னா எப்படி? அதான். அப்போ வேலை என்ன ஆகுறது? 2 பேருமே ஆஃபீஸ் போலனா? இன்னைக்கு வேலைலாம் ஒன்றும் இல்லைம்மா, போகலினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரி. அம்மா, அவங்க எப்போ வராங்க? மதியம் சாப்பாடு டைமுக்கு வருவாங்க. ஓ ஓகே. அம்மா, நீங்கள் கோவில் போக எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஆ, அதெல்லாம் பண்ணியாச்சு. ஓகேம்மா, நீங்கள் வேலையை பாருங்க, எனக்கு ஒரு கால் பண்ணணும், நான் பேசிட்டு வரேன். ம், சரிடா. நீங்கள் போங்க, நான் வரேன். ஆ ஓகே. சொல்லுங்கள் சார். ஆஃபீஸ் வந்துட்டீங்களா மேடம்? ம், வந்துட்டேன். நீங்கள் வந்துட்டீங்களா? இருங்க, நான் கேபின் வரேன். ஏய், நான் கேபினில் இல்லை, வேற? வீட்டில் இருக்கேன். உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் தான் ஆஃபீஸ் ஓனர், எப்போ வேணால் வருவீங்க, எப்போ வேணால் போவீங்க. நாங்களாம் அப்படியா? நிறுத்துறியா? ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசு. சொல்லுங்கள், ஏன் ஆஃபீஸ் வரல? அர்ஜுனும் நிலாவும் வீட்டுக்கு விருந்துக்கு வராங்க, அதனால நான் இன்னைக்கு ஆஃபீஸ் வரமாட்டேன். பட் ஈவினிங் உன்னை பிக்கப் பண்ண வருவேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏன் 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 வேணாம்? நீங்கள் ஆஃபீஸ் வரல, ஈவினிங் பிக்கப் பண்ணீங்கன்னா பார்க்குறவங்க ஏதாவது சொல்லுவாங்கல்ல. என்ன சொல்லுவாங்க? அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறான்னு சொல்லுவாங்க. பொண்டாட்டியா? ஆமாம். ஆசைதான். ஏன் இருக்கக்கூடாதா? இருக்கலாம். இப்போ எனக்கு வேலை இருக்குது, பாய்.